திராவிட முன்னேற்றக் கழக அரசு எல்லா துறைகளிலும் எல்லா விதத்திலும் தோற்றுப்போன ஒரு அரசாங்கமாக இருக்குது. இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். அதை செய்யாத திராவிடியன் ஸ்டாக்கு தமிழனுக்கு கேடுதானே, தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு இந்த திராவிட இயக்கங்கள். இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை தந்து கொண்டு இருப்பவர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். ஊழல் போட்டவனெல்லாம் ரைடு பண்ண போலீஸ் போகுது. பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாருன்னு இவரோட படம் ஒட்டி இருக்குது. அவர் சொல்கிறார், நாங்கள் சாராய கடையிலேயே போலி தான் விற்கிறோங்கிற மாதிரி. அவர் என்ன சொல்கிறார், சாராய கடையில் இருக்கிறதுல கிக்கு வல்லியான், அதனால் விஷச்சாராயத்துக்கு மக்கள் போகிறாங்கன்னா. இதுக்கு முன்னாடி 52 சீட்டு இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ 99 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த 47 சீட்டு கூடுனவுடனே ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார், இந்தியாவே என் கைக்குள்ளே வந்துருக்குன்னு. நோ, மக்கள் என்ன கொடுத்துருக்காங்க, சிட் இந்தியா பொசிஷன். திராவிட முன்னேற்றக் கழக அரசு எல்லா துறைகளிலும் எல்லா விதத்திலும் தோற்றுப்போன ஒரு அரசாங்கமாக இருக்கிறது. இப்போ தான் கள்ளக்குறிச்சியில் அது கருணாபுரமாக நல்ல பேர் வச்சுருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டில் கள்ளுக்கடையை திறந்ததே கருணாநிதி தானே 70. ஆகவே அவர் பேர் இருக்கிற இடத்துல தான் இந்த விஷச்சாராய சாவுகள் 65 பேருக்கு மேலே இறந்துபட்டு இருக்கிறார்கள். பார்த்திங்கன்னா நேற்றைய முன்தினம் உடுமலைப்பேட்டையில் 2 பேர் விஷச்சாராய சாவு. என்ன நடக்குது தமிழ்நாட்டில்? இஸ் தேர் எ கவர்மெண்ட்? ஸ்டாலின் உள்ளபடியே வெட்கப்படணும். இப்படியே ஆளத் தெரியாமல் தமிழகத்தில் அங்குங்கனாதபடி விஷச்சாராயம், போதைப் பொருட்கள். நான் கேட்குறேன், ஒரு சமுதாயத்துக்காக போராடுறவராக இருந்தால் அவர் முதல்ல செய்ய வேண்டிய பணி என்ன? இளைஞர்களை சீர்படுத்தணும், இளைஞர்களை நல்வழிப்படுத்தணும். அதை செய்யாத திராவிடியன் ஸ்டாக்கு தமிழனுக்கு கேடுதானே, தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடு இந்த திராவிட இயக்கங்கள். ஏனென்றால் இளைஞர்கள் போதைக்கு ஆளாகி பள்ளிக்கூட வாசலில், ஸ்கூல் வாசலில் கஞ்சா பட்டலமா. இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை தந்து கொண்டு இருப்பவர் சட்டமன்றத்தில் எதிர்கட்சிகளே இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறார். நான் கேட்குறேன், பாராளுமன்றத்தில் இதே மாதிரியா அங்கே தகராறு பண்ணிக்கிண்டு இருக்கிற இண்டி கூட்டணி உறுப்பினர்களை எல்லாம் வெளியேற்றிவிட்டு சபை நடத்துகிறோமா? இல்லை. நீங்கள் எப்படி வெளியேற்றுவீங்க? அவ்வளவு சர்வாதிகார மனப்பான்மை. இல்லைன்னா எமர்ஜென்சி ஆதரித்து பேசுவீங்களா என்ன? இந்த உலகத்திலேயே மிக மோசமான சர்வாதிகாரி இந்திரா காந்தி. ஏன்னா நெருக்கடி நிலையின் பொழுது ஸ்டாலின் கண்ணெதிர சிட்டி பாபுவை காவல்துறை அடித்து கொன்னுது. ஆனால் அதை பற்றி ஸ்டாலினுக்கு கவலை இருக்கா? அது பற்றி திமுக எம்பிக்கள் பாராளுமன்றத்தில் பேச வேண்டாமா? ஆகவே மிக மோசமான ஒரு ஆட்சியை தந்து கொண்டு இருக்கார். அது மட்டுமில்லை, இஸ்லாமிய பயங்கரவாதம் மிக பெரிய அளவில் வேரூன்றி இருக்கிறது தமிழ்நாட்டில். நேற்றுக்கு NIA 10 இடத்துல ரைடு. 2 பயங்கரவாதி இயக்கத்துக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இங்கிருந்து பயங்கரவாத அமைப்புகளுக்கு ரெக்ரூட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டு இருக்குது. ஆகவே ஒரு அரசாங்கம் இருக்கா, முதலமைச்சர் விஷயங்களின் மீது கண்ட்ரோல் இருக்கா முதலமைச்சருக்கு? எந்த விதத்துலையும் அவர் வர பார்க்க போனால் அவருக்கு கட்சியிலையும் கண்ட்ரோல் இல்லை, ஆட்சியிலையும் கண்ட்ரோல் இல்லைங்கிற நிலைமையில் தான் ஸ்டாலின் அரசாங்கம் இருக்குது. ஆகவே முதல்ல யூ ஷுட் லேர்ன் டு ஆக்ட் ஆஸ் எ டெமோக்ரட். சட்டமன்றத்தில் இருக்கிறவங்களாம் வெளில அனுப்பிச்சிட்டேன், தூக்கி போட்டேன்னு சட்டமன்றத்தில் எதேச்சாதிகாரமாக செயல்படுற ஒரு சபாநாயகர் அவர் கையில் இருக்கிறதுனால இந்த மாதிரி செயல்படுறது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. தமிழ்நாட்டில் உடனடியாக எல்லா விதமான போதைப் பொருள்களும் தடுத்து நிறுத்தப்பட்டாக வேண்டும். ஏன்னா அது எல்லாமே யார் இருக்காங்க, திமுக காரன் தான் போதைப் பொருள் விற்கிறவனாக இருக்கான். ஏன்னா இந்த 2000 கோடி ரூபாய்க்கு போதைப் பொருட்கள் விற்றது யார்? திமுகவினுடைய அயலாரணி இணை செயலாளர் ஜாஃபர் சாதிக்கு. இங்கே பார்த்திங்கன்னா ஊழல் போட்டவனெல்லாம் ரைடு பண்ண போலீஸ் போகுது. பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டாலின் தான் வராரு,
விடியல் தர போகிறாருன்னு இவரோட படம் ஒட்டி இருக்குது. அதுவும் உள்ரூமில் ரைடுக்கு போகிற பொழுது. அப்போ என்ன தெரியுது? திமுக காரங்க தான், சாராயமாக இருந்தாலும் விஷச்சாராயமாக இருந்தாலும் எல்லாமே திமுக காரங்க தான் அப்படின்னு தெரியுது. அதில் உள்ளபடியே ரொம்ப நம்ம நன்றி சொல்கிறது யாருக்கு சொல்லணுன்னா, மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கு தான் நன்றி சொல்லணும். அவர் சொல்கிறார், நாங்கள் சாராய கடையிலேயே போலி தான் விற்கிறோங்கிற மாதிரி. அவர் என்ன சொல்கிறார்? சாராய கடையில் இருக்கிறதுல கிக்கு வல்லியான், அதனால் விஷச்சாராயத்துக்கு மக்கள் போகிறாங்கன்னா. இவ்வளோ ஓப்பன் அட்மிஷன். ஆனால் நான் அவரை பாராட்டுறேன், நல்ல நண்பர். திமுகவோட அவலங்களை இந்த மாதிரி வெளிப்படையாக எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அமைச்சராக இருக்கார். ஆகவே இந்த அரசாங்கம் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லா விதத்திலும் தோற்றுப்போன அரசாங்கத்துக்கு தலைமை தாங்குவதை விட ராஜினாமா பண்ணுறது ஸ்டாலினுக்கு கௌரவம். அதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கூட்டணி பற்றி பேசக்கூடிய விஷயம் இன்னது இல்லை. காரணம் என்னென்னா, அலையன்சஸ் பற்றி முடிவு செய்ய வேண்டியது பாராளுமன்ற குழு, பார்லிமெண்ட் போர்டு, அவங்க தான் முடிவு பண்ணணும். அவர்கள் எடுத்த முடிவை செயல்படுத்த வேண்டியது எங்களுடைய கடமை. அதனால் கூட்டணி பற்றி எந்த கருத்தும் நான் சொல்லலை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வாக்குகள் 6% சரிந்திருக்கிறது. திமுக எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிஞ்சிருந்ததுனால பை லக்கு ஜெயிச்சுட்டாங்க, அவ்வளவுதான். மக்கள் ஆதரவெல்லாம் திமுக கட்சிக்கு இல்லை. 6% போன தரத்துக்கு இந்த தரம் குறைஞ்சிருக்கு. இன்னும் 2 வருஷம் இருக்குது. இந்த மாதிரி விஷச்சாராய சாவுகள் கள்ளக்குறிச்சியில், உடுமலைப்பேட்டையில் இந்த மாதிரி நடந்ததுன்னா அது இன்னும் 15% குறையும். அதனால் ஒரு நல்ல விஷயம் என்ன நம்பிக்கை வருதுன்னு சொன்னால், திமுக 26 ஆட்சிக்கு வர முடியாதுங்கிற சூழ்நிலையை ஸ்டாலின் அரசாங்கமே திமுக காரங்க விஷச்சாராயம் காய்ச்சறவன், கஞ்சா விற்கிறவன் அதெல்லாம் திமுக காரன் முடிவு பண்ணுவாங்க. பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை மாநில அரசே ஏற்றுக்கொண்டு இருக்கு. இவர்கள் எதுக்காக போராடுறாங்கன்னு எனக்கு தெரில. வாட் இஸ் யுவர் லாஸ், வாட் இஸ் யுவர் சே? எதுக்கு வழக்கறிஞர்? ஏதோ அவங்களுக்கு லீவ் வேணும்னா உடனே கோர்ட்டு பாய்காட்டா என்ன? அதனால் பாராளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டத்திற்கு எதிராக பேசுகிறது முறையில்லை. வழக்கறிஞர்கள் முன்மாதிரியாக இருக்கணும். இந்த முதல்ல பத்திரிகை நண்பர்களுக்கு என்னோட கோரிக்கை, ஒரு பிரச்சனைன்னா அந்த பிரச்சனையினுடைய வேறு என்ன, காரணம் என்ன, அதெல்லாம் நாம் தெரிஞ்சு அதை பற்றி பேசுகிறது நல்லது. நீட்டை கொண்டு வந்தது யார்? நீட்டை கொண்டு வந்தது டாக்டர் மன்மோகன் சிங் பிஎம்மாக இருக்கச்ச காங்கிரஸ் திமுக அரசாங்கம் தான் 2013 நீட்டை கொண்டு வந்தாங்க. ஓகே, அதுக்கப்புறம் அந்த இது சுப்ரீம் கோர்ட்டுக்கு கேஸ் போகுது. சுப்ரீம் கோர்ட்டில் நீட்டு வேணும்னு தீர்ப்பு வந்தது. இப்போது அந்த தீர்ப்பு தான் செயல்பாட்டில் இருக்குது. பிஜேபி சர்க்காராக கொண்டு வந்தது இல்லை, கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசு. அதை செயல்படுத்த சொல்லி உத்தரவு போட்டது சுப்ரீம் கோர்ட்டு. இப்போ நான் கேட்குறேன், சட்ட அறிவு எள்ளுமுனை அளவு வேணும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்றவர்களுக்கு இருக்குமானால் இதுக்கு பிரச்சனைக்கு தீர்வு என்ன? ஃபைலிங் எ ரிவ்யூ பெட்டிஷன் இன் தி கோர்ட்டு. ஏன் உச்சநீதிமன்றத்தில் நீங்கள் இதுக்கு சீராய்வு மனு போடுறத உங்களுக்கு யார் தடுத்தது? லா பெர்மிட்ஸ். சீராய்வு மனு போடுங்க. நாளைக்கு மாற்றி சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுத்தா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் பைண்டிங் தானே. இது என்ன சும்மா துண்டு சீட்டு சர்க்காரா? நான் சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுறேன். வாட் இஸ் தி யூஸ்? வாட் இஸ் தி பர்பஸ்? இதுக்கு செய்ய வேண்டிய ஒரே வழி சுப்ரீம் கோர்ட்டில் இவங்க ரிவ்யூ பெட்டிஷன் போடுறது. சரி, நான் கேட்குறேன், நீட்டை பற்றி இவ்வளோ பேசுகிறோமே, நீட்டுக்கு முன்னாடி எக்ஸாம்ஸ் இருந்ததா இல்லையா? இப்போது பாண்டிச்சேரி ஜிப்மரில் மாணவர்கள் சேரணும். நீங்கள் தமிழ்நாடு +2 எக்ஸாமாக அங்கே அப்ரூவ் பண்ணுவாங்களா? அதுக்கு தனி எக்ஸாமினேஷன். சரி, இப்போது நம்ம தமிழ்நாட்டில் மோடிஜி அவர்கள் வந்த பிறகு 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்துருக்கோம். ஒரு மெடிக்கல் காலேஜ்லேயும் சென்டர்ஸ் ஷேர் 15% சீட்டு இருக்கா?
இதுக்கு ஆந்திராவில் இருக்கிறவர் அப்ளை பண்ணுவார், கர்நாடகாவில் இருக்கிறவர் அப்ளை பண்ணுவார், யூபியில் இருக்கிறவர் அப்ளை பண்ணுவார். அப்போ அவங்களுக்கு செலெக்ஷன் ப்ராசஸுக்கு எது அடிப்படை? நீங்கள் வைக்கிற +2 எக்ஸாமினேஷன் இருக்க முடியாது. ஏன்னா அங்கே இருக்கிற +2 எக்ஸாம் வேறு, இங்கே இருக்கிறது வேறு. அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஷேர்ஸ் இருக்குது. அந்த பங்குக்கு 15% மாணவர்கள் எதன் அடிப்படையில் சேர்க்கறது? அதுக்கு தனி எக்ஸாம் வைக்கிறதா? நீட்டு வேண்டான்னு பேசுகிறது முட்டாள்தனம். ஏதாவது அதில் தவறு நடந்தால் அதுக்கு தான் இப்போ நம்ம சிபிஐ என்கொயரி போட்டிருக்கோம், ரிசல்ட் வரும். நான் கேட்குறேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் முறைகேடு நடந்திருக்கா இல்லையா? இதுவரை டிஎன்பிஎஸ்சியை டிசால்வ் பண்ணிடுவோமா? அதான் முறைகேடு நடந்திருக்கு. எதுக்கு டிஎன்பிஎஸ்சி? ஆகவே ஒரு முட்டாள்களின் ஆர்கியூமெண்ட்டை வச்சுக்கிண்டு கையில் இதுக்கு இந்த எதிர்கட்சியில் வேறு 50 சீட்டு கூட்டிகிட்டா ஆட்சியை கைக்கு வந்த மாதிரி ராகுல் காந்தி நினைக்கிறார். 50 சீட்டு கூட கூடல அவருக்கு. எவ்வளோ சீட்டு கூடியிருக்கு தெரியுமா? 47 சீட்டு கூடியிருக்கு. இதுக்கு முன்னாடியே 52 சீட்டு இருந்த காங்கிரஸ் கட்சிக்கு இப்போ 99 சீட்டு கிடச்சிருக்கு. இந்த 47 சீட்டு கூடுனவுடனே ராகுல் காந்தி என்ன நினைக்கிறார்? இந்தியாவே என் கைக்குள்ளே வந்துடுதுன்னு. நோ, மக்கள் என்ன கொடுத்துருக்காங்க? சிட் இந்தியா பொசிஷன். அங்கே எப்படி பிஹேவ் பண்ணணுமோ அப்படி இந்தி கூட்டணி பண்ணுறது நல்லது.